இங்கதான் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. இருங்க நான் வந்து வாங்கிக்கிறேன். என்னடா இவ காசு கொடுத்துட்டு போயிடலாம் பார்த்தா வெயிட் பண்ண வைக்கிறா. குணா வாங்க போலாம். என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த 2000 ரூபா வாங்க கூட உங்களுக்கு டைம் இல்லை? இல்லை எனக்கு எதுவும் வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ எவ்வளோ நேரங்க வெயிட் பண்ணுறது? தான் உங்கள் காசு. நான் கிளம்புறேன். சாரி குணா, நான் எதுவும் வேணும்னு பண்ணல. ஒரு எமர்ஜென்சி கேஸ், டாக்டர் அர்ஜென்ட்டாக போக சொன்னார், அதான் போனேன். நான் உண்மையாலுமே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என்னை கரெக்ட் டைமுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கு. நான் ட்ரீட்மெண்ட் பண்ண பையனுக்கு ஒரு 22 வயசு இருக்கும். ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். என்ன பிரச்சனைன்னு தெரியல, அந்த பொண்ணு அவனை வேணான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால் அவன் டெய்லியும் அதை நினச்சி குடிச்சு ஹெல்த் வீக் ஆகிடுச்சு. சாப்பாடு தண்ணி எதுவுமே இறங்கலை. டெய்லி இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் ட்ரிப்ஸில் தான் போயிட்டுருக்கு. பார்க்குற எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? இங்கே லவ் பண்ணி விட்டுட்டு போன பொண்ணை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறதும் தப்பு தான். அதே மாதிரி நம்மளை லவ் பண்ண பொண்ணுக்காக நம்மளே அழிச்சுக்கிறதும் தப்பு தான். பெற்றவங்களுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, தன்னோட பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம். ஆனால் இந்த விஷயத்தில் பொண்ணுங்க ரொம்ப உஷாரு. பெற்றவங்களுக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா பசங்களும் நினச்சா மேலே இருக்கிறது மாதிரி யாருக்குமே நடக்காது. நமக்காக யாராச்சும் இருக்கும்போது நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறது கூட தப்பு தான். சாரி குணா, நீங்கள் வேற என் மேலே கோமா இருப்பீங்க. நீங்கள் கிளம்புங்க. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். கிளினிக் எதில் போகிறீங்க? தோ கேப் புக் பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க, ட்ராப் பண்ணுறேன். ஐயோ பரவாயில்ல குணா, உங்களுக்கு வேற லேட் ஆயிடுச்சு. அட வாங்கங்க. இங்கே லவ் பண்ணி விட்டுட்டு போன பொண்ணை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறதும் தப்பு தான். அதே மாதிரி நம்மளை லவ் பண்ண பொண்ணுக்காக நம்மளே அழிச்சுக்கிறதும் தப்பு தான். பெற்றவங்களுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, தன்னோட பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம். ஆனால் இந்த விஷயத்தில் பொண்ணுங்க ரொம்ப உஷாரு. பெற்றவங்களுக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா பசங்களும் நினச்சா மேலே இருக்கிறது மாதிரி யாருக்குமே நடக்காது. நமக்காக யாராச்சும் இருக்கும்போது நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறது கூட தப்பு தான். நாமா அவ்வளோதானா? என்ன இருக்கா? இருப்பா, எடுத்துட்டு இருக்கேன், வரேன். வாமா பொறுமையா வாமா. நாமா எப்பயும் நியூஸ் பேப்பரு பழைய பொருள் தான் போடுவீங்க, இப்போ வெறும் பாட்டிலாக போடுறீங்க. நான் தான்ப்பா. நீங்களா? ஏப்பா, மணி பிளான்ட் வைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தேன்ப்பா. என்னம்மா மணி பிளான்ட் வைக்கிறதுக்காக யாருன்னா இவ்வளோ பாட்டில் எடுத்துன்னு வருவாங்களாம்மா? அதெல்லாம் விடு, நீ தான் கூப்பிட காதுலயே வாங்காமல் போயிட்டுருக்கியே, அதனால தான் இவ்வளோ சேர்ந்து கிடக்குது. சரி, பாட்டிலுக்கு எவ்வளோ தருவ? 2 ரூபாம்மா. ஏப்பா, எல்லா இடத்துலையும் 6 ரூபா தர்றாங்க, நீ என்ன இவ்வளோ கம்மியாக சொல்கிற? என்னம்மா மனசாட்சியே இல்லாமல் பேசுறியாம்மா? என்னை விட யாருன்னா அதிகமாக தந்துட்டாங்கன்னா நான் என் தொழிலை விட்டே போயிடுறேம்மா. சரி கொடுப்பா. இன்னொரு 10 ரூபா சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும்.
இந்தாம்மா பாட்டில் நீங்களே வச்சுங்கம்மா. சரிப்பா விடுப்பா, சும்மா கேட்டேன். சரி எடுத்துட்டு போ. நீ பொழைச்சுப்ப. என்னப்பா நீங்கள் கூப்பிட்டு கேட்குறீங்களா இல்லை நானே கூப்பிட்டு கேட்கட்டுமா? அதெல்லாம் வேணாம்மா. ஃப்ரெண்டாக இருக்கும், கூட சேர்ந்து வேலை செய்கிறவங்களா இருக்கும். நம்ம வீட்டு பொண்ணு நம்மளே சந்தேகப்படுறதா? வேணாம்மா. என்னப்பா சொல்கிறீங்க? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இல்லை? நம்ம சொந்தக்காரங்க யாராவது பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கிறது? இப்படி தான் பொறுக்கி மாதிரி எவன் கூடயாவது பைக்கில் போகிறதா? எல்லாம் நீங்கள் கொடுக்குற செல்லம் தான். இதெல்லாம் இப்படியே விட்டுறக்கூடாது. இருங்க, நானே கூப்பிட்டு கேட்குறேன். மொழி, இங்கே வாடி. என்னம்மா? யாருடி அது? யாரு? ஒருத்தன் கூட ஜோடியா பைக்ல போனியே, அவன்தான். யாரு? ஓ அதுவா? பேரு குணாமா. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. சடனாக ஒரு எமர்ஜென்சின்றனால என்னை ட்ராப் பண்ணா, அவ்வளோதான். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா? பார்த்தா அப்படி தெரியலையே. நீ போனதெல்லாம் பார்த்தா லவ்வர் மாதிரில இருந்தது. லவ்வரா? யாருமா உனக்கு இப்படிலாம் சொன்னது? என்னைய கை நீட்டுறியா நீ? என்னம்மா இது? பொம்பளை பிள்ளை கை நீட்டி அடிக்கிற பழக்கம் நீ பண்றது எனக்கு பிடிக்கல. அப்பா, நீங்க கொடுக்குற செல்லம் தான் அவ இவ்ளோ ஆடிட்டு இருக்கா. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. ஆனா ஏதோ ஒரு அசிங்கம் நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. நீ நினைக்கிறது எல்லாமே கரெக்டு தாமா, ஆனா அது எல்லா நேரமும் கரெக்ட் ஆகாது. வர வர எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கல. இனிமேல் இந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். மொழி சொல்கிற மாதிரி நமக்காக ஏன் மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிறோம்? குணா, சாப்பாடு எடுத்து வைக்கவா? டேய், ஒன்றை தாண்டா கேட்குறேன். சாப்பாடு எடுத்து வைக்கவா? எனக்கு எதுவும் வேணாம். என்னது வேண்டாமா? மணி என்னாச்சு, இன்னும் சாப்பிடாம இருக்க? இரு, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நான் தான் வேணான்னு சொல்கிறேன்லம்மா. என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு? நீ ஏமா என்னை எதுவுமே கேட்க மாட்டேற? என்ன கேட்கணும்? நான் ஏன் இப்படி இருக்கேன்னு என்னை நீ தானம்மா கண்டிக்கணும். எதுக்கு கண்டிக்கணும்? என்ன குடிச்சிருக்கியா? போடா. மா, எப்படிம்மா உன்னால் அப்படி பேச முடியுது? டேய், சின்ன வயசுலேருந்து உனக்கு வெளியுலகம் தெரிகிற வரைக்கும் பார்த்து பார்த்து செஞ்சோம். இப்போதான் நீ வளர்ந்துட்ட. உனக்கு தெரியாதா நல்லது எது கெட்டது எதுன்னு? இதை நான் வேற கேட்கணுமா? அது இல்லைம்மா, முன்ன வேலைக்கு போகாமல் பிடிச்ச வேலைக்கு தான் போகணுன்னு இருந்தேன். அப்போவும் நீ எதுவும் சொல்லலை. அப்புறம் வேலைக்கு போனேன். இப்போ மறுபடியும் பழைய மாதிரி வீட்டிலே இருக்கேன். இந்த மாதிரி சுயநலமாக யோசிச்சு யோசிச்சு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். நீ எப்படிம்மா அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. உங்கள் அப்பாவும் நானும் லைஃப்பில் மேலே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதெல்லாம் எதுக்கு? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தானே. உங்கள் சந்தோஷம்தான் எங்கள் சந்தோஷம். அதை விடு. அதான் அப்பாவோட பென்ஷன் இருக்குல்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். இப்போ என்ன, உனக்கு அந்த வேலை பிடிக்கல, அதனால நீ போகல. பிடிச்சா போற, அவ்வளோதான். சரி, அப்பா பென்ஷன் வரலனா? நான் வேலைக்கு போறேன். யார் நீ வேலைக்கு? டேய், அம்மாவை பத்தி என்ன நினைச்ச? அம்மா அப்பவே SSLC தெரியுமா? சரி, எனக்கு பசிக்குது, போய் சோறு போடு போ. வர வர உனக்கு கிண்டல் அதிகமாயிருச்சுடா. ஒழுங்கா நாளையிலேருந்து வேலைக்கு போ. யார் அந்த பையன்? லவ்வரா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா. ஓ, அதை நான் நம்பணுமா? இப்போ வரைக்கும் உங்கள் அப்பா கூடயும் எங்கூடையும் தான் பைக்கில் உட்காந்து போயிருக்கிறேன். யாரு கூடயும் பைக்கில் போக மாட்டேன்னு நீயே எங்கிட்ட பலமுறை சொல்லியிருக்க. அது உனக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், லவ்வர் தான். நான் தான் லவ் பண்ணுறேன்.
அவன் இல்லை. தாத்தா ஆல்ரெடி செம்ம கோவத்தில் இருக்கேன், பேசாம போயிடு. சரி சிரிக்கல. யார் அந்த பையன்? எங்கே பிடிச்சவன? பேரு குணா. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராஜி இருக்கால, அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவன். ஓ காலேஜ் படிக்கும்போது அவனை பற்றி மட்டும்தான் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா. அவன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு. படித்த 4 வருஷமும் அவனை பற்றி மட்டும்தான் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பா. அவள் அப்படி சொன்னனாலையோ என்னமோ எனக்கு அவனை பார்க்கணுன்னு தோணுச்சு தாத்தா. எங்கே இதை சொன்னால் தப்பாக நினச்சிப்பாளோன்னு நான் கேட்காமே விட்டுருவேன். ஆனால் ஒரு நாள் ராஜியை பார்க்க அவன் காலேஜ்க்கு வந்தான் தாத்தா. அப்போ ராஜியை பார்க்கணுமே, அவ கால் தரையில் நிற்கலை. ம் எனக்கும் இன்ட்ரோ கொடுத்தா. ஆனால் அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ராஜி குணாவை லவ் பண்ணுறாளோன்னு. நீ கேட்கலாம், அவள் இப்போ பாரு அவனை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கா, அவள் லவ் பண்ணுறது லாஜிக் தானேன்னு. அவங்க 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்க நான் அவங்கள ஃபாலோ பண்ணேன். எதுக்கு ஃபாலோ பண்ண? எனக்கே தெரியாமல் நான் அவனை லவ் பண்ணியிருக்கேன் போல. அதான். ஏதாச்சும் தெரிஞ்சுதா? எங்கே போன மாதம்தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. போன மாசமா? போன மாதம்தான் ராஜிக்கு கல்யாணம் நடந்துச்சு. யார் கூட? ஏதோ வேற பையன் கூட. சூப்பர். அப்போ குணாவுக்கு? இன்னும் இல்லை தாத்தா. அதனால தான் நீ ட்ரை பண்ணுறியா? உண்மையாக சொல்லணுன்னா அதான் உண்மை. விளாட்டா பேசினாலும் இன்னும் நான் அவனை தான் நினச்சிட்ருக்கேன் தாத்தா. என்னால் அவனை மறக்க முடியல. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக கேட்டுற வேண்டியதானே? இல்லை தாத்தா, ஏதோ ராஜின்னு சொன்னனால வந்தான். இதுக்கப்புறம் அவன் என்ன நினைக்கவும் மாட்டான், தேடி வரவும் மாட்டான். அவன் வரலைன்னு என்ன, நீ அவனை தேடி போக வேண்டியதானே? அதெல்லாம் சரியா வராது. தாத்தா குணாதான். ஆ பேசு பேசு. சொல்லுங்க குணா. பிஸியா? இல்லை சொல்லுங்க. நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா? மீட் பண்ணலாமா? ஃப்ரீ தான், பண்ணலாமே. சரி, நீங்களே சொல்லுங்கள் எங்கே மீட் பண்ணலான்னு. ஓகே, நான் பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்க, குட் நைட். தாத்தா நாளைக்கு மீட் பண்ணலான்னு கூப்பிட்றான் தாத்தா. நாளைக்கு சொல்லிடு. எதுவுமே சொன்னா தான் தொடங்கும், சொல்லலைன்னா கஷ்டம். சரி, நான் கீழே போகிறேன், நீ வா. ஹலோ குணா, எங்கே இருக்கீங்க? நான் வந்துட்டு இருக்கேங்க. நீங்கள் நான் ஆல்ரெடி லொக்கேஷன் வந்துட்டேன். ஐயோ ஏங்க, நான் வரதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே வாங்க. ஓகேங்க. தாத்தா சொன்ன மாதிரி அவன் வந்ததுமே நம்மளோட லவ்வை சொல்லிடணும். சரி, ராஜிய குணா லவ் பண்ணுறானா இல்லையான்னு யோசிச்சேன்னா குணா வேற யாராச்சும் லவ் பண்ணுறான்னு யோசிக்கலையே. இப்போ என்ன பண்ணுறது? குணா யாரையாச்சும் லவ் பண்ணுவானா? ச்சே, அப்படிலாம் இருக்காது. எதுக்கு நம்ம இப்படி குழம்புறோம்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனே வந்துடுவான்.
வந்ததும் கேட்டுட்டா போச்சு. ஏதாச்சும் சொல்லணும்னு இருப்பேன், ஆனால் அவன் முகத்தை பார்த்ததும் அவ்வளோதான், எல்லாத்தையும் மறந்துடுவேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மொழி, பியர்ட் நல்லா இருக்கு, இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, நல்லா இருக்கும். கண்டிப்பாங்க. ஆமாம், மீட் பண்ணணும்னு சொன்னீங்க. அதுவா? தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? நான் மாறினதுக்கு காரணமே நீங்கள் தான். நானா? என்ன சொல்கிறீங்க? திடீர்னு தேங்க்ஸ் சொல்கிறீங்க, மாறினதுக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு லைட்டாக பியர்ட் ட்ரிம் பண்ணியிருக்கீங்க, ஹேர் கட் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். ஆனால் அதை சொல்லலைங்க, லைஃப்பில் நடந்த சேஞ்சஸ் சொல்கிறேன். நீங்கள் தானே சொன்னீங்க நமக்காக யாராச்சும் இருக்கும்போது நம்மளை நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறதும் தப்பு தானே. அதான் என்ன நானே மாற்றிக்கிட்டேன். நம்ம பயந்த மாதிரி யாரையாச்சும் லவ் பண்ணியிருப்பானோ? நம்ம லவ் சொல்கிறது தானே கஷ்டம், பேசாமல் கேட்டுருவோம். மொழி, என்னாச்சு? நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணுறீங்களா? ஏங்க, உங்களால் தான் லவ் பண்ண பொண்ணை மறந்துட்டு லைஃப்பில் அடுத்து மூவ் ஆன் ஆகணும்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் என்னென்னா? லவ் ஃபெயிலியரா? ஆமாம். யாரு? ராஜி. ராஜியா? ஆ, அவ என்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே சொன்னதே இல்லையே. அப்படியா? உங்ககிட்ட சொல்லலை? இல்லை, உங்களை பற்றி பேசும்போது குணா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா, அதனால தான் கேட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லைங்க, அவங்ககிட்ட லவ் சொல்கிற வரையும் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் ராஜி 8 வருஷமாக கனவுலே எனக்காக வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. அவளை மாதிரி யாரும் என்னை நேசிக்க முடியாதுங்க. ஸ்கூல் டேஸில் அவள் பண்ணுறதெல்லாம் டார்ச்சராக இருக்கும். ஆனால் இப்போ தான் தெரியுது அதெல்லாம் லவ்னு. இங்கே எல்லாரும் பொண்ணுங்களுக்காக தன்னோட தகுதியை உயர்த்திக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் என்னோட ராஜி எனக்காக அவளோட தகுதியை உயர்த்திக்கிட்டேன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாள். நான் அவள் போனதுனால குடிக்கல, போனதுனால அவளுக்கு எவ்வளோ வலிச்சிருக்குன்னு நினச்சி குடித்தேன். இப்போ தான் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டுருக்கேன். இதுலேருந்து எப்படி வெளியே வர போகிறேன்னு தெரில. வந்துடுவேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க. ஒருத்தவங்க ரொம்ப வருஷமாக நம்ம மனசுக்குள்ளே இருந்துட்டு இப்போ நம்ம லைஃப்பில் இல்லைன்னா கஷ்டந்தாங்க. இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கடவுள் நமக்கு ஒரு gift கொடுத்துருக்காரு, மறதி. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து போகணும். நீங்கள் வரும்போது இருந்த ஸ்மைல் இப்போ இல்லையே. எப்போவுமே சிரிச்சிட்டே இருங்க, அப்போ தான் சிரிப்புக்கு மேலே வருத்தத்துக்கு ஒரு பயம் வரும். நீங்கள் நர்ஸு வேலையை விட்டுட்டு பேசாமல் கவுன்சிலிங் பண்ணுங்கள், நல்லா பேசுகிறீங்க. சரிங்க, நான் அப்படியே கிளம்புறேன், ஒரு சின்ன வேலை இருக்குது. ஓகே. நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ்.